ஹாய் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐயனார் துணை சீரியல் இன்றைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிலா வந்து இவர் வந்து 5 லட்சம் வாங்கி கொடுத்ததை வந்து வீட்டில் பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்போ வந்து சோழனுடைய முதலாளி வந்து இவரை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுறாரு, தனியாக அந்த மாதிரி பேசுகிறாரு. டே சோழா, இந்த மாதிரி காசு வச்சேன்டா கார் வாங்குறதுக்கு, அதை காணோம், நீ ஏதாவது எடுத்தியா அப்படின்னும் போது இவன் என்ன பண்ணுறான், அங்கேயாவது எடுத்தேன்னு சொல்லியிருக்கணும். இவன் என்ன பண்ணுவான், சோழன் வந்து எடுக்கவே இல்லைன்ற மாதிரி ஒரு நாடகத்தை ஒன்று ஆடிடுவான். இவர் அப்படியே கேட்டு பார்ப்பார். இல்லைடா, உனக்கு தான் காசு தேவைப்பட்டது, உன் முன்னாடி தான் வச்சேன், நீ எடுத்திருந்தீங்கன்னா என்கிட்ட சொல்லிடுறா அப்படின்னுவார். என்னென்ன நீ எத்தனை தடவை காசு எண்ணி வச்சிருக்க, இப்போ போய் என்னை வந்து கேட்குற, நான் திருடனா அப்படி இப்படின்ட்டு நான் ஒரு மாதிரி அவரையே ஒரு மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாரு. இவரும் என்ன பண்ணுறாருன்னா நம்பிக்கிட்டு, சரி இவன் இவ்வளோ சொல்கிறானே சொல்லிட்டு நம்பிக்கிட்டு, சரி நான் பார்க்குறேன்டா அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிடுறாரு. அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, சோழனை சீக்கிரம் வர வச்சு என்ன பண்ணுறாரு, சிசிடிவி கேமராவை காமிக்கிறாரு. இந்த மாதிரி சோழன் திருடினது அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, உன்னை என் புள்ள மாதிரி பார்த்தேன், என் தம்பி மாதிரி பார்த்தேன், நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு, போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸை கூப்பிட்டு வந்து இவனை அரெஸ்ட் பண்ண வச்சுறாங்க. சோழன் வந்து எவ்வளோ கெஞ்சுறாரு. அவர் மன்னிக்கிறதாவே இல்லை. நேற்று கூட நான் வந்தனே, அப்போ கூட சொல்லியிருந்தா கூட நான் ஏதாவது யோசிச்சிருப்பேன். ஆனால் என்னென்ன பேசின நீ, இப்போ பார்த்தா நீ இவ்வளோ போய் சொல்லி வச்சுருக்க, முதல்ல என் பணத்தை கொடு அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டி அனுப்பிச்சிருவாரு. அப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிலாவும் சேரனும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் சோழன் வந்து ரொம்ப மாறிட்டான் அப்படின்னும் போது நிலா கூட சொல்கிறாங்க, ஆமாம் நேற்று எனக்கு 5 லட்சம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததே எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த முதலாளி ஃபோன் பண்ணுறாரு. சோழன் முதலாளி ஃபோன் பண்ணி சேரன்கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி என் பையன் மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தான், அவன் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கான் பாரு, என் காசை வந்து திருடிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம். நாளைக்கு வந்து சேரன் வந்து ஏற்கனவே பல்லவன் விஷயத்தில் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கார். இப்போது சோழன் பண்ண விஷயத்தில் என்ன ஆவார்னே தெரில. ஒரு வேளை இவர் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தவனை காப்பாற்றுவாரா இல்லை எப்படின்றத நாளைக்கு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.